இன்றைக்கு ஒரு மார்க்க ஃபத்வா, மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம், ஒரு தீர்ப்பு எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கூகுள்ல டைப் பண்ணால் அல்லது ஏஐ மூலமாக நாங்க எந்த ஒரு மார்க்க தீர்ப்பை கேட்டாலும் எங்களுக்கு கிடைக்குது. அப்ப இதை ஏஐ மூலமாக பெறுகிற ஃபத்வாக்களை அதுல நாங்க ஃபத்வாக்களை பெற்று அமல்படுத்தலாமா என்று சொல்லி பலருக்கு சந்தேகம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க ஏஐ மூலமாக ஃபத்வா எடுத்து வாழ்க்கையில் செயல்படுத்துவது என்பது நாம் முற்றுமுழுதாக அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா மார்க்க விஷயம் என்பது இப்படி நாங்க பெற்றுக்கொள்ற ஒன்று அல்ல. அதுல சில பொழுது சரியான தகவல்களும் வரும், பிழையான தகவல்கள் வரும், அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்ப எனவே மார்க்க விஷயங்களை எப்பயுமே நாங்க யார்கிட்ட இருந்து எடுக்கிறோம் என்பதில் கவனமாயிருக்கணும். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன்னஹாதல் இல்மு தீனுன் ஃபந்துரு அம்மன் தஅഖுதுன தீனக்கும். இமாம் முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரையில் எழுதியிருக்கிறாங்க, இந்த மார்க்க அறிவு என்பது, மார்க்கத்தினுடைய கல்வி என்பது அது மார்க்கம். அப்ப உங்களோட மார்க்கத்தை நீங்க யார்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க என்பதில் நீங்க கவனமாக இருங்க என்பதாக இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இது மிக முக்கியமான ஒரு கருத்து சகோதரர்களே. இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், லேசுக்காக வேண்டி எங்களுக்கு எங்கட சோம்பேறித்தனத்தால உடனே அடிக்கிறோம், வாரத அமல் செய்யறோம், வாரதை பின்பற்றுறோம். அப்படி ஒரு காலம் நாங்க செய்யக்கூடாது. அப்படி போனால் நாங்க வழிகேட்டுல போய் விழுந்துருவோம். எந்த ஒரு மார்க்க விஷயமாக இருந்தாலும் நம்ப தகுந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பேசுகிற ஆதாரத்தின் அடிப்படையில, புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, திருமிதியில வருது, எத்தனாவது ஹதீஸ், இதன் அறிவிப்பாளர் சஹீஹானது, இந்த சட்டத்தை இத்தனை அறிஞர்கள் சொல்றாங்க, இப்படி ஆதாரபூர்வமாக பேசக்கூடிய, ஆதாரபூர்வமாக குர்ஆன் சுன்னாவை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய நம்ப தகுந்த அறிஞர்களை தான் நாங்க ஃபத்வா எடுக்கணுமே தவிர நாங்க ஏஐ மூலமாக அல்லது கூகுள்ல டைப் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல வர மெசேஜ்கள் அல்லது ஃபேஸ்புக்ல வர மெசேஜ்களை வச்சு நாங்க ஃபத்வாக்கள் எடுக்கக்கூடாது. இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருந்து எங்களோட ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.